ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? கிருஷ்ண ஜெயந்திக்கு லட்டு பண்ணியிருந்தேன். ஒரு கப்பு கடலை மாவு எடுத்துக்கோங்க. அதை நல்லா சளிச்சிக்கிட்டு அது கூட கேசரி கலர் கலந்துக்கிட்டு தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றி கலந்துக்கோங்க, தண்ணி பதமாக. அதுக்கப்புறம் ஒரு கடாயில் எண்ணெயை சூடு பண்ணிவிட்டு நம்ம பூந்தி பொரிக்கிற கரண்டி இருக்குல்ல, இது கொஞ்சம் நான் பெரிய கரண்டி தான் வாங்கினேன். போன வருஷம் தீபாவளிக்கு வாங்கினது. அதில் ஊற்றி பொரித்து எடுத்துக்க வேண்டியதான். இந்த மாதிரி பூந்தியை பொரித்து வச்சுக்கோங்க. இது எப்படி வேணாலும் நல்லா ஷேப்பாக இருக்கணும்லாம் அவசியம் இல்லை. நம்ம மிக்சியில் தான் நல்லா பொடி லட்டு பேக்கரிலாம் விற்கும்ல, மூத்தியூர் லட்டுன்னு சொல்லுவாங்கள்ல, அது மாதிரி செஞ்சுக்க வேண்டியதான் ஆரஞ்சு கலரில். அதனால் மிக்சியில் பவுட்ரு பண்ணோம்னா ஒரே ஈவனாக வந்துடும். அதனால் நீங்கள் எப்படி வேணாலும் பொரித்து எடுத்துக்கலாம். ஒரு கப்பு கடலை மாவுக்கு ஒரு கப்பு சுகர் போட்டிருக்கேன். அப்புறம் வந்து ஒரு கப்பு சுகர் கடாயில் போட்டு தனியாக போட்டு அது தண்ணி 3/4 கப்பு அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கிட்டு அதனால் பாகுப்பதம், குலோப்ஜான் பாகுப்பதம்னு சொல்லுவோம்ல, அது வந்ததுக்கப்புறம் அது கூட கேசரி கலர் கூட போடலாம். இந்த மாதிரி மிக்சியில் பொரிச்சதை மிக்சியில் பொடி பண்ணிக்கோங்க. அது கூட ஏலக்காவும் சேர்த்து பொடி பண்ணியிருக்கேன். இப்போ ஜீரா பாகு வந்ததுக்கப்புறம் கேசரி கலர் போட்டு இந்த நம்ம மிக்சியில் பொடிச்சு வச்சுருக்கோம்ல, அதையும் தூக்கி கொட்டி பாகு உள்ளே ஊறுற வரைக்கும் நம்ம கொஞ்சம் நேரம் அடுப்பில் சிம்மில் வச்சுக்கோங்க. ரொம்ப ஹையில் வச்சிடணும். லைட்டாக கிண்டினா போதும். மூடி போட்டோம் கொஞ்சம் நேரம் கழிச்சு ஆறினோடனே எடுத்து இது பண்ணிக்கலாம். அது கூட முந்திரி பருப்பு நெய்யில் வறுத்து போட்டுக்கோங்க. நீங்கள் வெள்ளரி சீட்ஸ் கூட போட்டுக்கலாம், நல்லாயிருக்கும். ஆறினோடனே பிடிச்சிங்கன்னா நல்லாயிருக்கும். ஒரு கப் அளவுக்கு ஒரு 10 லட்டு 12 லட்டு வந்திருக்கும், அவ்வளோதான் வந்திருக்கும். நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். நான் கிருஷ்ண ஜெயந்திக்கு ட்ரை பண்ணால் நல்லா இருந்துச்சு. ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் டேஸ்ட்டு. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். என்னோடய சேனலை பார்த்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். லாங் வீடியோஸையும் பாருங்கள், ஷார்ட்ஸையும் பாருங்கள். தேங்க்யூ. என்னோடய சேனல் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.